இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் சரி என்ன கொடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா un plus 2 plus 4un plus n plus 1 plus 3un equal to 24n கொடுத்துருக்காங்க. வித் த கண்டிஷன் சொல்லிக்கிறேன்னா u நாட் equal to 0 u1 equal to 1 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். அப்போ ரெண்டு பக்கம் இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்குதுங்க. அது என்ன கொடுக்கும் இஜெட் ஆஃப் un plus 2 plus 4 constant z of un plus 1 plus 3 constant z of un equal to z of 2 power n. So formula சொல்லுவோம். formula என்ன ஆகும் z of un plus 1 தான் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். z of un plus 1 வரலாம், அதே மாதிரி un plus 1 வரலாம், அதுக்கு அந்த மாதிரி மாற்ற சொல்றேன். அப்போ இங்கே z of un plus 1 வந்துன்னா நம்ம un என்ன எடுக்க போகிறோம், கேபிட்டல் U ஆஃப் Z எடுக்க போறோம். இதுல நீங்க Y ஆஃப் Z ஓகே சார். ஜஸ்ட் வேரியபிள் மட்டும் தானே சார் மாறும்? சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஆமாமா சேஞ்ச் பண்ணிக்கங்க. மத்தது எல்லாம் அதே தான். சரிங்களா? ஓகே சார். So Z in Z square into U of Z minus Z square into small u of 0 minus Z into Y of 1. ஓகே இது ஃபர்ஸ்ட் டைம் முடியுது. கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் டைமோட ரிசல்ட் இது. ஆமா சார். அதே செகண்ட் டைம் சொல்லுங்க. செகண்ட் டேர்ம்க்கு plus 4 into Z Z into Y of U of Z minus Z into small u of 0. சரிமா? செகண்ட் டேர்ம் ஓட சார். அடுத்து லாஸ்ட் டைம் plus 3 into small u, I mean capital U of Z. சரி. அப்ப இதனோட ஃபார்முலா என்ன? z of 24 என்னோட ஃபார்முலா Z by Z minus 2. ஆமா. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. செகண்ட் பார்ட் என்ன பண்ண போறோம்? வேல்யூ சப்மிட் பண்ணனும். U of Z காமன் எடுக்க போறோம் சார். இல்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ சப்மிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆமா U0 U1 ஓட வேல்யூ அப்ப U of 0 னு 0 அப்ப ஃபர்ஸ்ட் அது எலிமினேட் பண்ணுங்க. அது பிரச்சனை இல்ல. 0 ஆயிடும் சார். U of 1 ஓட வேல்யூ வந்து 1. அப்ப இது வந்து 1 ஓகேவா? இது வந்து 1. ஆமா சார். சரி இப்போ வந்து நீங்க கம்பைன் பண்ணி எழுதலாம் போதும். சரிங்களா? ஓகே சார். யார கம்பைன் பண்ண போறோம்? இந்த U of Z Z square 4 into இந்த U of Z இங்க 3 into U of Z. அப்ப U of Z வெளிய எடுத்து என்ன கிடைக்கும் சொல்லுமா? So U of Z காமன் எடுத்துட்டா சார் Z square plus 4Z plus 3 ரிமைனிங் டைம் யாரு இருக்குறாங்க? Z minus Z மட்டும் இருக்கு சார். அப்ப அவனுங்க அந்த பக்கம் கொண்டு போய்ங்க. அப்ப Z ஓகே சார். So Z by Z minus 2 plus Z. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ண போறோம்? இது எல்சிஎம் எடுத்து சிம்பிள் பண்ணுங்க ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே சார். So Z into Z plus Z into Z minus 2 divided by Z minus 2. இப்போ நமக்கு என்ன வேணும்? Z காமனா வேணும். அதனால நான் வந்து Z மட்டும் வெளிய எடுத்துக்கிறேன். அப்ப Z என்ன கிடைக்கும்? 1 plus Z minus 2 கரெக்ட்டா? ஆமா சார். Z minus 2 கரெக்ட்டா? ஆமா சார். அப்ப என்ன Z into Z minus 1 Z minus 1 divided by Z minus 2 கரெக்ட்டா? அப்ப U of Z is equal to அப்படிங்க எடுத்துக்கீங்க. என்னது? Z square plus 4Z plus 3 கரெக்ட்டா? அப்ப இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். மேபி இது ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஏன்னா டைப் 3 பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் போய்க்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஃபேக்டரைஸ் பண்ணிடுவாங்க. பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் டைப் போக கூடாது. சரிங்களா? ஓகே சார். ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? 3 4 வருது. ஃபேக்டரைஸ் பண்ணலாம் முடியுமா? 3 into 1 சார். ஃபேக்டரைஸ் பண்ணலாம் சார். அப்ப என்ன சும்மா டைரக்ட் எழுதிடலாமா? Z plus 1 Z plus 3 ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஓகே சார். அப்ப இது என்ன பண்ண போறோம்? இப்போ நாம வந்து கம்பைன் பண்ணி எடுக்க போறோம். பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட். பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் எந்த டைம் வந்தாலும் ஒரு Z மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற டைம் எல்லாத்தையும் எடுக்க போறோம். எல்லாத்தையும் எடுத்துட்டோம் சார். Z டைம் இருக்கு. 1 is equal to எழுதிருங்க. அப்ப 3 டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம். அப்ப Z minus 1 அப்ப Z minus 1 ரெண்டு டைம் இருக்குதா? Z minus 1 இது. நான் மொத்தம் Z minus 2 நினைக்கிறேன். ஓகே. Z minus 2 தான்.
ஆமாம் சார். ஓகே. நான் சொல்கிறேன் z minus 1 divided by z minus 2 z minus 2 into z plus 1 plus z plus 3 into z plus 3 is equal to a by z minus 2 plus b by z plus 1 plus c by z plus 3. இப்போ எல்சிஎம் வச்சு போடணும். அப்போ எல்சிஎம்க்கு என்ன ஆகும்? z minus 1 let's say right side வந்து ஒவ்வொன்றுக்கும் equal to a into z plus 1 into z plus 3 plus b into z minus 2 into z plus 3 plus c into z minus 2 into z plus 1. ஓகே. இப்போ சப்மிட் பண்ணுங்க. z equal to என்ன அப்ளை பண்ணலாம்? யார் அப்ளை பண்ணுறது? 0 அப்ளை பண்ணலாம், 2 அப்ளை பண்ணிடலாமா? z equal to 2 பண்ணலாம் சார். 2 அப்ளை பண்ண என்ன இருக்கும்? 2 minus 1 வந்து 1. அப்போ 1 equal to 2 அப்ளை பண்ணால் இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். அப்போ ஏங்கிற டைம் வரும். 2 அப்ளை பண்ணால் இது 3. 2 plus 3a இல்லை இன்னும் 2 அதான் சார் 3a into 5 15a 15a வா? 15 ஆமாம் சார். ஸோ a is equal to 1 by 15. அடுத்து z equal என்ன அப்ளை பண்ணலாம்? minus 1 அப்ளை பண்ணலாம். -1 அப்ளை பண்ணால் லெஃப்ட் சைடு வந்து -2 ஆயிடும். a வந்துட்டு 0 ஆயிடும் சார். ஏவும் சியும் 0 ஆயிடும். அப்போ b கிட்ட என்ன என்ன? So -1 into -1 -2 -3b அங்க வந்துட்டு மைனஸ் அங்க வந்து ஸோ -1 சார். -1 +2 ஆயிடும். ரெண்டா +2 +2 ஆயிடும். -6b ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்குதா? ஆமாம் சார். ஸோ b is equal to 2 by 6 அப்போ 1 by 3. 1 by 3. b is equal to 1 by 3. சரி. அடுத்து z equal to அடுத்து -2 எடுக்கலாம் சார். இல்லை -3 சார். ஓ -3 ஓகே. -3 -3 b term 0 ஆயிடும் சார். a term 0 ஆயிடும் சார். ஸோ இங்கே வந்துட்டு -3 -2 -5 -5 into -2 it is 10. So 10c sir. 10c. அப்போ c So c is equal to -4 by 10 which is -2 by 5. 2 by 5 அப்போ எங்கே அப்ளை பண்ண போகிறோம்? இந்த டேமுக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். a b c b and c. ஓகே. நம்ம y ஆஃப் என்னங்கிறது டேம் என்ன வேணும்? u இது வந்து இன்வெர்ஸ் எடுத்து பற்றியா? இன்வெர்ஸ் எடுத்தாலும் போகிறோம். அப்போ இன்வெர்ஸ் எழுதும்போது u of n all u of n equal to z transform z inverse of the whole term. அப்புறம் அந்த மீதி என்ன இருக்கிறாங்க? இங்கே வெறும் z மட்டும் இருக்கிறாங்க. அப்போ அந்த கான்செப்ட் மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். சரியா? ஓகே சார். அப்போ என்னாச்சு? u of n equal to z inverse. z அப்படியே இருக்கு சார். z அப்படியே இருக்கு. மேலே நியூமரேட்டர் z இருக்கு. அப்போ 1 by 15 z divided by z minus 1 plus z inverse of b ஓட வேல்யூ 1 by 3 1 by 3z z மேலே இருக்குது. z plus 1 தான் சார். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு z minus 2 சார். ஓகே z plus 1 z plus 3 பார்த்துக்கலாம். ஓகே தேங்க்யூ. அப்போ z plus 2 இது z minus 1 plus 1 ஆமாம் சார். இது வந்து plus z inverse of -2 by 5z divided by z plus 3 அவ்வளோதாங்க. இப்போ கான்ஸ்டன்ட் எடுத்து ஃபார்முலா ஈஸியான ஃபார்முலா தான் வந்து அவங்க சொல்லிடுவீங்க. ஆமாம் சார். ஸோ வந்துட்டு 1 by 15 into 2 power n டேரக்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்த்துட்டு எழுதிக்கலாம். ப்ளஸ் 1 by 3 1 by 3 into z by z plus z divided by z plus 1 minus 2 by 5 into z inverse of z divided by z plus 3. அவ்வளோதாங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். என்னாச்சு? 1 by 15 by 2 power n 2 power n plus 1 by 3 into -1 power n minus 2 by 5 into -3 power n. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கான்செப்ட் இருக்கும்.